ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளை 3 பாகமாக பிரிச்சுக்கோங்க. இதில் மேலே வி, இங்கே ஐ, ஆர் சொல்லிட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வோல்டேஜை கண்டுபிடிக்கணும்னா வியை மட்டும் மறைச்சிக்கோங்க. இப்போ ஐ ஆரும் பக்கத்தில் இருக்கிறதுனால ரெண்டுத்தில் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது வி ஈக்குவல் டு ஐஆர். இதுதான் ஃபார்முலா. இப்போ உங்களுக்கு கரண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் ஐயை மட்டும் மறைச்சிக்கோங்க. இப்போ வியும் ஆரும் மேலே கீழே இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும். அதாவது ஐ ஈக்குவல் டு வி பை ஆர். இதே நீங்கள் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும்னா ஆரை மறைச்சிக்கோங்க. இப்போ வி பை ஐ. இதுதான் ஃபார்முலா. இதை கண்டுபிடிச்சவர் பேர் ஜெர்மன் சயின்டிஸ்ட் ஜார்ஜ் ஓம். அதாவது அந்த காலத்தில் நம்ம வோல்டேஜும் கரண்ட்டையும் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கையில் லைவ் ஒயரும் ஒரு கையில் நியூட்ரல் ஒயரும் டைட்டாக பிடிச்சிக்கணும். இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஷாக் அடிச்சு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வலிக்குதோ அதை வச்சு தான் நம்ம வோல்டேஜ் கரண்ட்டை மெஷர்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இது தடுக்கிறதுக்காக தான் அவர் இந்த பேசிக்கான ஃபார்முலாவை டிசைன் பண்ணார். அவர் ஞாபகமாகவே இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம ஓம்ஸ் லான்னு பேர் வச்சுருக்கோம். இந்த வீடியோவில் சிம்பிளாக நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா டெக்னீஷியனுக்கும் ப்ராக்டிக்கல் நாலேஜ் மட்டும் இருந்தால் பத்தாது, தியரட்டிக்கல் நாலேஜும் கொஞ்சமாச்சும் இருக்கணும்.